ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த வீடியோவில் நம்ம மல்லிகைப்பூ வந்து எப்படி மாலை மாதிரி கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு பூவோட லென்த் எவ்வளோ தேவையோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் நூல் விட்டுக்குங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நூல் வந்து நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பூவை வச்சு நார்மலாக வந்து பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ பூவை வந்து பேக் சைடாக திருப்பிடலாம். திருப்பிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நூலில் நான் வந்து க்ரிப்புக்காக கையில் சுற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆள்காட்டி விரலில் க்ரிப்பு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஆள்காட்டி விரலில் நூலை சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூவை வந்துட்டு நம்ம நூலில் வச்சு ஒரு சுற்று சுற்றிக்கணும். இப்போ வச்ச பூவில் ஒரு சுற்று சுற்றிட்டு முன்னாடி வச்ச பூக்கும் இப்போ வச்ச பூக்கும் நடுவில் வந்து நம்ம நூலை இழுக்கணும். இப்போ இன்னொரு பூ வச்சுட்டு அந்த பூ மேலே ஒரு வந்துட்டு சுற்றிட்டு இப்போ வச்ச பூக்கும் முன்னாடி வச்ச பூக்கும் நடுவில் இந்த நூலை இழுக்கணும். எடுத்துட்டு லைட்டாக அவங்க வந்து பெரிய விரலை கொஞ்சம் நகர்த்தி விட்டுங்க அடுத்த பூ வைக்கிறதுக்காக. அப்போ தான் பார்க்குறது வந்து நல்லா ரவுண்டாக இருக்கும். நூல் சுற்றும் போது நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அந்த பூவோட காம்பு பிஞ்சிடாத அளவுக்கு நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். அப்போ தான் வந்து பூ வந்து கீழே விழாமல் இருக்கும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி கட்டுற மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாக பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாலை மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த மல்லிகைப்பூவில் வந்து காம்பு இருக்குல்ல அந்த க்ரீன் கலரில், அதை எடுத்துட்டு நீங்கள் கட்டுங்க. அப்போ தான் வந்து வைக்கும்போது நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். கட்டுறதுக்கு நம்ம எடுக்கிற குண்டு மல்லிகை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டு கட்டுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த நூலை வந்து அடிக்கடி வந்து நம்ம க்ரிப்புக்காக டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு வந்து நம்ம நிறைய டைம் கட்டி பழகணும். அப்போ தான் வந்து வேகமாக பூ கட்டுறதுக்கு வரும். அதே மாதிரி நம்ம நெருக்கமாகவும் பூவெல்லாம் உதிராமல் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டி பழகிறதுக்கு வந்து நந்தி வட்டை பூ யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டி பழகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குண்டு மல்லிப்பூ இதில் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கட்டலாம். இப்போ உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரோஸ் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 rupees அவ்வளோதான் வரும். இதை மாதிரி நம்ம வச்சுட்டு மேலே ஒரு சுற்றி இப்போ நம்ம வச்ச அந்த ரோஸுக்கும் இதுக்கு முன்னாடி வச்ச பூக்கும் நடுவில் இந்த நூலை இழுக்கணும். அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நூல் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு பூவெல்லாம் விலகி போயிடும். அப்புறம் பூ வந்து கீழே உதிர்ந்துடும். ஸோ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த நூலை வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கணும். நீங்கள் அடுத்த பூ வைக்கிறப்போ நீங்கள் லைட்டாக வந்துட்டு அந்த பெரிய விரலில் கொஞ்சம் நகர்த்துவீங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரவுண்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த பூ கட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும். நீங்கள் 2 டைம் கட்டி பழகிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக வரும். பார்க்குறதுக்கும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும்.
ஃபைனலி நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு பூ வேணுமோ அவ்வளோக்கு கட்டிட்டு நம்ம எப்படி நாட் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்க நூலை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நூலை வந்து நல்லா க்ரிப்பாக டைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு நாட் போடுறது எவ்வளோ அளவுக்கு நூல் வேணுமோ அந்த அளவை வச்சுட்டு மற்றெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இவ்வளோ நூல் கட் பண்ணியிருக்கேன் நாட் போடுறதுக்கு. இப்போ இதை மாதிரி 2 பக்கமும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பூவை வச்சு நம்ம நாட் போட வேண்டியதுதான். நார்மலாக நம்ம நாட் போடுற மாதிரி ஒரு பூவை மட்டும் வச்சு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் சேஃப்டிக்காக இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு மாலை மாதிரி பூ கட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த நூல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொண்டை போட்டு அதில் சுற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 சைடும் வந்து நூல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரியெல்லாம் கட்டி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது மொட்டாக இருக்குது. இது விரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். மொட்டு விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.